கங்குவா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்ல வேளை சாமிய கும்பிட்டேன். அதாம்மா படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து ஆடியோ லான்ச்சு, டீசர் வெளியீடு, ட்ரெய்லர் வெளியீடு எல்லாமே சாமிய கும்பிட்டேன். படம் மொக்க ஃப்ளாப் ஆகணும். சூற மொக்க படமா இருக்கணும். ஒண்ணும் கலெக்ஷன் ஆகக்கூடாது. படம் தயாரிப்பாளர் தலையில துண்ட போடணும். ஜோதிகா தலையில துண்ட போடணும். சூர்யா தலையில துண்ட போடணும்னு மனசார சாமிய வேண்டுனேன். அதே மாரி நடந்து போச்சுங்க. ரொம்ப இப்போதான் மன நிம்மதியா இருக்கு. அதுவும் சாதாரண ஃப்ளாப்பா இருந்தா பரவால்ல. இந்த கடைசியா சிறுத்தை சிவா எடுத்த அண்ணாத்தா படத்த விட 1000 மடங்கு ஃப்ளாப்பு அப்படின்னு கங்குவா ஃப்ளாப்புன்னு சொல்றாங்க. ஊரே சொல்றாங்க. நம்மளும் போய் பார்த்ததில்ல. கத்துறாய்ங்க, கத்திக்கிட்டே இருக்காய்ங்க. கங்குவா, 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 கங்குவான்னு நம்ம காத அடைக்கிற மாரி கத்திக்கிட்டே இருக்காய்ங்க. வேற ஒண்ணும் செய்யல. சிறுத்தை சிவா படத்துல இந்த சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி, இந்த குடும்ப பெண்கள் பார்க்குற மாரியாவது இந்த ஒரு கண்ணீர் வர மாரி ஒரு சென்டிமெண்ட் சீன வைப்பாப்புல. இந்த விசுவாசத்தலாம் அப்படித்தான் வச்சு படத்த ஹிட்டாக்குனாப்புல. அதுவுமே எடுபடலைங்க. இப்ப நான் பார்த்தாலே எரிச்ச வருது. சூர்யா மூஞ்சிய பார்த்தாலே எரிச்ச வருது. அந்த மாரி மேக்கிங்கு, இந்த மேக்கப்பு எல்லாம் ரண கொடூரம். ஆனா திரைக்கதைன்னு சொல்லி ஒண்ண ரெடி பண்ணலையான்னு தெரியல. எதுக்குதான் இந்த படத்த எடுத்தாய்ங்க? ஆனா இந்த படம் இவ்வளவு பெரிய தோல்வி அடையுதுன்னா சாதாரணமா இல்லைங்க. தமிழ்நாட்டுல 8 கோடி இந்துக்கள் இருக்காங்க. உலகம் ஃபுல்லா வந்து எவ்வளோ இந்துக்கள் இருக்காங்க. கோயில் எதுக்கு? கோயில் தேவையில்ல. ஆஸ்பத்திரிக்கு குடுங்க, பள்ளிக்கூடத்துக்கு குடுங்கன்னு வக்கனை அன்னைக்கு ஜோதிகா அக்கா பேசுச்சோ, அன்னைக்கே சூர்யாவுக்கு வந்து போச்சு, புகஞ்சு போச்சு. இந்த அம்மா உள்ள நுழைஞ்சோடனே க்ளோஸ். அவங்க குடும்பமே க்ளோஸ். அதே உண்மை. இந்த அம்மா சிந்தனையை பூரா இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனா, அதான் அடிப்படைவாதம். இதை பூரா சூர்யாவுக்கு கார்த்திகி, சிவகுமாருக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் என் குடும்பமே இப்போ இப்படி ஆகிப்போச்சு. கடைசியாக வந்து சூர்யா நடத்தி 2007 ஓடிச்சு படம். அதுக்கடுத்து ஒரு படமும் ஓடல. பீக்கில் இருந்தாப்புலங்க. சிங்கம், பேரழகன், காக்க, அயன். சிங்கத்துக்கு அப்புறம் இப்போ தேங்க ஜெய் பீம்னு ஒரு படம் ஓடுச்சுங்க. அதுவும் ஓடிடியில் வந்துச்சு. தேட்டரில் வந்த படமும் முழுக்காயிருச்சு. இப்போ கடைசியாக எந்த படமும் முழுக்காயிருச்சு. பாவம் சிறுத்தை சிவா வந்து எல்லாரும் இது பண்ணுறாங்க. சிறுத்தை சிவாவெலாம் காரணம் இல்லை. சிறுத்தை சிவாவுக்கு வந்து அண்ணாத்தை வந்து அவர் காரணம். இந்த படத்துல முழுக்க காரணம் ஜோதிகா தான். படம் நல்லாவே இருந்திருந்தாலும், சூப்பராக இருந்திருந்தா கூட நல்லா இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ட்ட வம்பிழுத்துருக்காங்க, அஜித் ஃபேன்ட்ட வம்பிழுத்துருக்காங்க, இந்த இந்துக்கள்கிட்ட வம்பிழுத்துருக்காங்க. எல்லா பக்கமும் வம்பிழுத்து வச்சா வந்து யாருதையும் படம் நல்லா இருக்கும்பியா. உண்மையிலே ஃபஸ்ட்டு FTS ஃபஸ்ட் டே பர்சோவுக்குலாம் வந்து அப்படி கூட்டம் அலம்போது அந்த ரிவ்யூ கொடுக்கறதுக்காக சொல்கிறதுக்காக ரசிகர்கள் அலம்போதுவாங்க. ஒருத்தவே இல்லை. அமைதியாக இருக்குது. தேட்டரே அமைதியாக இருக்குது. கொடுக்குறவங்க ரிவ்யூ கொடுக்குற 4 பேருமே கழுவி ஊற்றுறாங்க. ஒருத்தையெல்லாம் சொல்கிறேன் படத்துக்கு பேர் வந்து கங்குவான்னு வச்சுக்க பதிலாக கத்தவான்னு வச்சுக்கலாம். ஒருத்தையும் சொல்கிறியான் இந்த பாலிமர் டிவிக்காரையும் சொல்கிறியான் கங்குவா இல்லை இது தூக்கு போட்டு தொங்கவா அப்படிங்கிறியான் பாலிமர் டிவிக்காரன். என்ன தாண்டா படத்தை எடுத்து வச்சுக்க கொதறி தேய்க்கலடா. ஆனால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். சூர்யாக்கா ஜோதியாக்காவா ஜோதியாக்கா ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நீ வழக்கமாக இப்படியே பேசிக்கிட்டே இருக்கனா படம் பூரா ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ மும்பை போனியா, அடுத்து நீ அரேபியாவுக்கே போனால் அங்கே அந்த அளவுக்கு உங்கள் நிலமை மாறுதல் மட்டும் பாருங்க. தமிழை போற்றி.